நண்பா, ஹாய் நண்பா. அவங்க சரண்யா. இன்னைக்கு என்னென்னா, இங்கே மழை வந்துட்டுருக்கு ஊரில். மழையிலேயே நனைஞ்சிருக்கு பாருங்க. வாளி நனைஞ்சிட்டு, வட்டை நிறைய போகுது. அப்புறம் பாம்பு நிறைஞ்சிட்டு, கப்பு நிறைஞ்சிது. வீட்டில் கரண்ட் வேறு இல்லை. கரண்ட் இல்லாமல் தான் பாப்பா படுத்துட்ருக்கா. பாப்பாவை பார்க்கலாம், வருஷா பாப்பாவை. சரி அம்மே. சரி, ஒன்று கூட தெரியல நண்பா. இதான் இங்கே இருக்கா பாருங்க பாப்பா. லைட்டாக தெரியுதா? இந்தா குட்டி பாப்பா பாருங்க பாருங்க. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். வா வா இதை சொல்லலாம், அப்போ இதை சொல்லலாம். கரண்ட் வச்சு இதுவே இதான் வருஷமாப்பா இருக்கா. கரண்ட் வேற இல்லை, மழை வேற வந்துட்டே இருக்குது. 4 மணிக்கு கரண்ட் போச்சு நண்பா. அப்புறம் இந்த வாரம் வரல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒத்தையில் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. என்ன இது வாழ்க்கைன்னு கண்டிப்பாக ஓகே, வெறுமையாக தான் இருக்குது. எல்லாரும் இருக்கும், ஒருத்தரும் இல்லை அப்படிங்கும் போது ஒரு வெறுமை தான். என்ன பண்ண, எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். அவங்க புரிஞ்சிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம பொண்ணு நம்மளை எதுவும் சொல்லலை, அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கையை பற்றி தானே அவள் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். இல்லை அவங்கள எதுவும் நினைக்கக்கூடாது. பெற்றவங்களை பற்றி பெற்றவங்கெல்லாம் நல்லா தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு அந்த என்னோட விதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அப்படி போயிடுச்சு. எனக்கும் ஆசையாக இருக்குது நண்பா, எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும், அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என் பிள்ளை ஒத்தையில் ஆறு இல்லைங்க. அவள் பாட்டுக்கு கம்முங்கிற கருப்பு கரண்டு அப்படி இருக்கு. இல்லை அப்படியே இருக்கிறேன். நம்ம பாருங்க பார்க்குறேன் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நண்பா. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சரி ஓகே, பரவாயில்ல, எல்லாம் மாறும். கண்டிப்பாக கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கு என் கூட எல்லோரும் சேரணும், நான் எங்கள் வீட்டு கூட சேரணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க எனக்காக. ஓகே நண்பா, இது சொல்லலாம் தான் இது எடுத்தேன். மழை வந்துட்டுருக்கு, அது சொல்லலாம் தான், வேறு ஒன்று. சரி பாப்பா, பாரு அத்தைக்கெல்லாம் பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. தாத்தா பார்த்துட்டு இருந்தா, தாத்தா அம்மா அம்மா வந்து எதுவும் தப்பு பண்ணலை தாத்தா அப்படி சொல்லிடு. பாட்டி உங்களெல்லாம் எதுவும் சொல்லலை பாட்டி அம்மா அப்படின்னு சொல்லிடு. பாட்டியை கூப்பிடு. பாட்டி தாத்தா அப்படி சொல்லு. மாமான்னு சொல்லு. மாமாவை கூப்பிடு. மாமா அம்மா எதுவும் தப்பு பண்ணல மாமா அப்படி சொல்லிடு. இதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் இல்லை மாமான்னு சொல்லிடு. தாத்தா கிட்டேயும் சொல்லிடு. உண்மையாக சொன்னால் அது அசிங்கம் கிடையாது தாத்தா பாட்டி அப்படி சொல்லிடு.
இங்க பாரு, தாத்தா பாரு, தாத்தா பார்க்குறாங்க பாரு, பாரு. ம், சொல்லு. ஆமாம், என் பிள்ளைக்கு தாத்தா வேணும், பாட்டி வேணும், மாமா வேணும். அவங்களாம் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்தா புரிவாங்கன்னு நான் நம்புகிறேன். எதிர்பார்த்துட்டே இருக்கேன், ஒரு நாளாச்சும் கால் வருமா அப்படின்னு. ஓகே நண்பா, பாய்.